ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் சொன்ன மாதிரி என் லாஸ்ட் 2 months ஆஃப் ப்ரெக்னென்சியில் எனக்கு வந்த அந்த டயபெட்டிஸை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னா, மெயின் ரீசன் தட் இன்சுலின் எனக்கு லாஸ்ட் 2 months இருந்ததுனால எனக்கு இன்சுலின் சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு சுகர் லெவலும் ரொம்ப ஹையாக இருந்ததுனால, இன்கேஸ் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு சப்போஸ் டயபெட்டிஸ் ப்ரியர் லைக் 2 months 3 months இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேப்லெட்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் எனக்கு வேறு வழி இல்லை, லாஸ்ட் 2 months இருக்கேன் அண்ட் ஹையாக இருந்ததுனால இன்சுலின் எடுத்துக்க சொன்னாங்க. அது ஒரு டெய்லி 3 times எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் வந்து வாக்கிங் வந்து ஒரு செட் பீரியட் ஆஃப் டைம் தான் வாக் பண்ணிட்டு இருந்தேன். ரேண்டமாக எல்லா டைமும் வாக் பண்ணலை. நான் எடுத்துக்கிட்ட எல்லா மீல்ஸ்க்கு அப்புறமும் ஒரு 1 hour 1.5 hours நான் எடுத்துக்கிட்டேன். டெய்லி ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 hours மினிமம் நான் வாக் பண்ணேன். லைக் ஏன் நான் ஆஃப்டர் மீல் நான் சூஸ் பண்ணேன்னா, நான் இன்டேக் பண்ண ஃபுட் வந்து அந்த ஒரு டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும் தெரியுமா, அந்த டைம் நம்ம பாடி மூவ்மெண்ட் அந்த வாக்கிங் பண்ணும்போது சுகர் லெவல் டிக்ரீஸ் ஆக நல்ல சான்சஸ் இருக்குது. அது எனக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்படின்ட்டு இல்லை, டயபெட்டிஸ் இருக்க எல்லாருமே வாக்கிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ப்ரெக்னென்ட் டைம் வந்து டயபெட்டிஸ் இருந்தால் தான் வாக் பண்ணணுன்ட்டு அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஒரு 2 months இருந்தே நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஹை சான்சஸ் ஆஃப் நார்மல் டெலிவரி. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல் ஆச்சு இந்த வாக்கிங் ப்ராசஸ். அடுத்தது நான் கண்ட்ரோல் பண்ண ஒரு விஷயம் ஃபுட் கண்ட்ரோல். நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே சாப்பிடலை சுகர் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு. நான் சாப்பிட்ட ஃபுட்டே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் வந்து ஸ்வீட் கண்டிப்பாக இது ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், அதனால ஸ்வீட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் ஃபுல்லாமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் மீல் பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, மார்னிங் ராகி தோசை வித் ஏதாச்சும் சட்னி சாம்பார் ஏதாச்சும் ஒரு கறி வச்சு, தென் சப்பாத்தி அண்ட் தென் ஒரு வீட் ரவை உப்புமா, வேறு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் வெஜ்ஜிஸ் உப்புமா, இல்லைன்னா என்ன சொல்ல ராகி புட்டு, மெயின் இந்த ஐட்டம்ஸ் மட்டும், ஆயில் ஃப்ரீ ஐட்டம்ஸ், என்ன சொல்ல அந்த ஒரு இது மட்டும்தான், ரொம்ப ஆயில் இல்லாமல் உள்ள ஐட்டம்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த டைம் ரைஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. மிட் மார்னிங் ஸ்நாக் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ராகி கூழ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதை எடுத்துக்கிட்டேன். ராகி கூழ் வந்து ஸ்வீட்டனாக இல்லாமல் கர்ட் வித் சால்ட்டு போட்ட ராகி கூழ். அது கொஞ்சம் நல்லாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு டயர்டாகவே இல்லாமல் அது ஒரு டே ஃபுல்லாக உங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு ராகி கூழ் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சும் அப்படி தான், கொஞ்சம் ரைஸு, நிறைய வெஜ்ஜிஸ் அண்ட் ஃபிஷ்ஷு, சிக்கன் இல்லைன்னா எக்கு, இந்த இது மட்டும்தான். ஈவினிங் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பல்சஸ் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி மில்க் அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே எடுக்கலை. லைக் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பல்சஸ் மட்டும். ஆஃப்டர் டின்னர்னாலும் நான் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேனோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் டின்னரும் எடுத்துக்கிட்டேன். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஒரு மீல் பிளான் நான் சாப்பிட்டு அந்த ஒரு 2 months சாப்பிட ஆரம்பிச்சோம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தேன். லைக் கம்பேரிட்லி நான் இந்த 7 months இந்த 2 months உனக்கு ஹெல்த்தியாக எதுன்னு சொன்னேன்னா, நான் இந்த டைமில் இந்த ஒரு 2 months இன்சுலின் பெயின் எனக்கு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த ஒரு 2 months நான் ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப ஹெல்த்தியாகவே இருந்தேன். ஸோ கண்டிப்பாக சுகர் உள்ளவங்க இந்த வாக்கிங் ப்ராசஸ் ஆஸ் வெல் அஸ் அவங்க ஃபுட் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு டயபெட்டிஸ் கண்டிப்பாக நார்மல் ரேஞ்சுக்கு வரும். ஏன் நான் ஃபீல் பண்ணேன், ஏன்னா எனக்கு டெலிவரிக்கு நான் 2 weeks முன்னாடியே டாக்டரே சொல்லிட்டாங்க, உனக்கு சுகர் லெவல் நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ ஒன்றுமே கவலைப்பட தேவையே இல்லை, நார்மல் டெலிவரிக்கு இது பண்ணிக்கோ, ப்ரே பண்ணிக்கோ, மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை, நீ வாக் பண்ணதுனால ஒரு இதுவும் இல்லை, நார்மல் டெலிவரிக்கு ஹை சான்சஸ் ஆஃப் நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு டேட் கொடுத்து ஒரு 3 days 3 days ப்ரியராகவே நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். அதில் எனக்கு ஈவினிங் டைமில் அட்மிட் ஆனேன். நெக்ஸ்ட் மார்னிங்கே எனக்கு வாட்டர் பிரேக் ஆச்சு. அந்த ஒரு டைமே ஓகே பெயின் வரும். தென் எனக்கு 17th டேட் கொடுத்தாங்க, 16th எனக்கு மார்னிங் பிரேக் ஆனதுனால எனக்கு அன்றைக்கி எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ண ப்ராசஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டயபெட்டிஸ் உள்ளவங்க உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.